அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லாஸ்ட் 3-4 வாரங்களாக நம்ம பயாலஜியை பார்க்கல. ஸோ மிட்டம் டெஸ்ட் எழுதணும், எல்லாமே நல்லா எழுதியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி பயாலஜி கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பயாலஜி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு கூடிய லெசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியூட்ரியன்ஸ் அண்டு ஹெல்த். நியூட்ரியன் அண்ட் ஹெல்த், அதாவது உணவு, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். ஸோ அந்த லெசன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ரெண்டாவது வந்து கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதாவது ஊட்டச்சத்துக்களுடைய வகைகள் பற்றி நம்ம பார்த்தோம். என்னென்ன வகைகள் இருக்குது நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரோட்டீன்ஸு, விட்டமின்கள், தாதுப்புகள். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ கார்போஹைட்ரேட்னா என்ன, கொழுப்புன்னா என்ன, விட்டமின்கள்னா என்ன, தாதுப்புகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வைட்டமின்களை பற்றி பார்த்தோம். வைட்டமின்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தூண்டுதல், உடலில் நடைபெறக்கூடிய வேலைகளை தூண்டுறது யார் அப்படின்னாக்கா விட்டமின்கள். அப்போ விட்டமின்கள் தூண்டல் அப்படின்னாக்கா அந்த விட்டமின்களால் தூண்டக்கூடிய அந்த வேலைகள் உடலில் நடைபெறாமலே போய்விடும். இட்ஸ் ஸ்டிமுலேட்டர், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விட்டமின்களை பார்த்தோம் அப்படின்னா 2 வகையை நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வாட்டர் டிசால்விங் விட்டமின்ஸு, ஃபேட் டிசால்விங் விட்டமின்ஸ், அதாவது நீர் மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு டேப்லெட் காலமே பார்த்தோம். கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள்னால் என்ன, நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படிங்கிறத நம்ம டேப்லெட் காலை பார்த்தோம். இப்போ ADEK இது வந்து 4 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படின்னு சொல்கிறோம். B1, B2, B3, B6, B12 அண்ட் விட்டமின் C இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். அப்போது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள், நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். ஸோ அது எங்கெங்கே என்னென்ன ஃபுட்டில் இருக்குது. ஸோ அப்போ குறைபாட்டு நோய்கள்னால் என்ன, அறிகுறிகள்னால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஒரே ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா விட்டமின் D குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மார்புக்கூடு எலும்பு அப்படின்னு பீஜியன் ஜெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புறா மார்புக்கூட்டு எலும்பு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விட்டமின் D குறைபாட்டால் விளையக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் விட்டமின்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது சயின்டிஃபிக்கல் டேர்ம், ஒவ்வொரு விட்டமின்களுடைய சயின்டிஃபிக்கல் டேர்ம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். விட்டமின் ஏனா ரெட்டினால், விட்டமின் டினா கால்சிஃபெரால், விட்டமின் இ அப்படின்னா டோகோஃபெரால், விட்டமின் கே அப்படின்னா என்னது குயினைன் அப்படின்னு சொன்னோம். விட்டமின் B1 தைமின், விட்டமின் B2 ரிபோஃப்ளோவின், விட்டமின் B3 நியாசின், விட்டமின் B6 பைரிடாக்சின், விட்டமின் B12 சைனோகோபாலமைன் அண்ட் விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட். இதெல்லாம் கண்டிப்பாக 1 மார்க்கில் வரக்கூடிய கேள்விகள். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ கடைசியாக ஒரு டேப்லெட் காலம் என்ன பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாதுப்புகள், அதாவது மினரல்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். மினரல்ஸை 2 வகை நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னாக்கா மேக்ரோ, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மைக்ரோ. அது என்ன மேக்ரோ, அது என்ன மைக்ரோ அப்படின்னாக்கா ஸோ நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸுக்கு எந்த மினரல் அதிகமான அளவு பயன்படுத்தப்படுகிறதோ அந்த மினரல்ஸ் நம்ம சொல்கிறோம் மேக்ரோ எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு எந்த எலமெண்ட் வந்து குறைவான அளவு பயன்படுத்தப்படுகிறதோ அது வந்து மைக்ரோ எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, 2 வகையாக பிரிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், சோடியம், பொட்டாசியமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் மைக்ரோ எலிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயான் அண்ட் அயோடின். இது 2 ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ரத்தத்தில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ரத்தமானது வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. இந்த இரும்புச்சத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்கா ஆக்சிஜன், உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கடத்துறது. அனீமியா, இரத்தச்சோகை நோயானது ஏற்படுகிறது எப்போது இரும்புச்சத்து குறைபாட்டின் காரணமாக. அது அடுத்து அயோடின்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நம்ம சாதாரண உப்பில் காணப்படக்கூடிய ஒரு சத்து. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த அயோடினானது பயன்படுகிறது. தைராக்சின் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இட்ஸ் எ பர்சனாலிட்டி ஹார்மோன், அதாவது வந்து ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது மைக்ரோ அண்டு மேக்ரோ எலிமெண்ட்டோடைய என்ன சொல்கிறது குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ். இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எல்லா விதமான சத்து பொருட்களும் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எடுத்துக்கிறோம். அது பேர் தான் என்ன சொல்கிறோம், பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின்கள் இருக்கணும், கார்போஹைட்ரேட்கள் இருக்கும், ப்ரோட்டீன்கள் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கணும்.
இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் டயட்னு சொல்கிறோம். எதுக்கு எல்லாம் கலந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் இயங்குவதற்கு ஒவ்வொரு உறுப்புகள் இயங்குவதற்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு எனர்ஜி தேவைப்படுகிறது. அது வைட்டமின்களாக இருக்கலாம், புரோட்டீனாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டுகளாக இருக்கலாம், அல்லது மினரல்ஸாக இருக்கலாம். அப்போ உடலுக்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அப்போ எல்லாமே கலந்த ஒரு ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் தான் எல்லா ஆர்கனும் என்ன ஆகும் அப்படின்னு ஈவனாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ தான் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டயட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு சப்ஸ்டன்ஸ் குறையும் பொழுது அதை சார்ந்த இயக்கங்களானது தடைபடுகிறது. அப்போ அந்த இயக்கங்கள் தடைபடும் பொழுது அதுதான் நம்ம சொல்கிறோம் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பண்ணி பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ், அதாவது புரத குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் புரோட்டீன் இல்லைன்னா ஏற்படக்கூடிய நோய் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா புரத குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புரத குறைபாட்டு நோய்களில் 2 இருக்குது, நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று குவாஷியோக்கர், இன்னொன்று மராஸ்மஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போது குவாஷியோக்கர்னால் என்ன? குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதாவது 1 to 5 1 to 5 years சைல்டு, 1 to 5 வரை உடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் புரோட்டீன் இல்லைன்னா ஏற்படக்கூடிய நோய் பேர் தான் என்ன அப்படின்னாக்கா குவாஷியோக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட சிம்டம்ஸ் கொடுக்கல, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது உப்பிய வயிறு, என்லார்ஜ்டு பெல்லி, வயிறு என்ன உப்பி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சின்னெல்லாம் ஸ்வெல்லிங் ஆகிடும், மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்கும், கன்னங்கள் மூஞ்சியெல்லாம் உப்பி வீங்கின மாதிரி இருக்கும், கால்கள் பாதங்கள் எல்லாம் என்ன அப்படின்னாக்கா உப்பிய நிலையில் காணப்படும். இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குவாஷியோக்கருடைய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2வது மராஸ்மஸ். மராஸ்மஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இன்னொரு நோய் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மராஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் யூஸ்லி அஃபெக்ட் இன்ஃபென்ட் பிலோ ஏஜ் ஆஃப் 1 year. 1 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் மராஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மராஸ்மஸ் நோய் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா புவர் கண்ட்ரிஸ், அதாவது எந்த நாடுகளில் வந்து குழந்தைகளுக்கு சரியான அளவு புரதச்சத்து குறைவாக இருக்கும் அந்த நாடுகளில் குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகமாக மராஸ்மஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சோமாலியா, உலகிலேயே மிக வறுமையான நாடு இது அப்படின்னாக்கா நம்ம சோமாலியா நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சோமாலியா கண்ட்ரி பற்றி நிறையா உங்களுக்கு நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், நான் லாஸ்ட் இயர் சொல்லியிருக்கேன். சோமாலியா நாடு அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவு கொஞ்சம் கூட இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மிக வறுமை நிலையில் காணப்படக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சோமாலியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த சோமாலியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குழந்தைகளுக்கு வந்து புரதச்சத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புரதச்சத்து இல்லாதனால குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகமாக இந்த மராஸ்மஸ் அப்படிங்கிற நோய்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து மராஸ்மஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மராஸ்மஸ் நோயோட அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கெலிட்டல் பாடி, அதாவது வந்து பார்த்தோம்னா எலும்பு கூட உடம்பு இருக்கும், அந்த எலும்பு கூட்டுக்கு மேலே என்ன அப்படின்னாக்கா தோல் போர்த்தப்பட்ட மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா இந்த முடியெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்பி மாதிரி இருக்கும். புரியுதா? முடிகள்லாம் எப்படி இருக்குன்னா கம்பி மாதிரி இருக்கும். ஸ்கின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் கோட்டு கொழுப்பு படல் இல்லாதனால அப்படி ஸ்கின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப லூஸாக இருக்கும். இதாக வந்து பார்த்தா அவங்களால நடக்க முடியாது, படுத்தபடிக்கையாக இருப்பாங்க, இல்லை உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ரெக்கவரி ஆனால் ஆகலாம், இல்லை அப்படின்னாக்கா சரியான டயட் அவங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த டிசீஸ்லேருந்து குழந்தைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ இது 2 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ மற்ற நோய்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம டேப்லெட் காலத்தில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். விட்டமின்களுடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அதேபோல் மினரல்ஸோடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது நம்ம புரதம் மட்டும் கிடையாதுங்க. அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் என்ன விதமான சத்துப்பொருட்கள் இல்லையோ அதை சார்ந்த நோய்களானது உடலில் ஏற்படுகிறது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது 2 மட்டும் நீ ஞாபகம் வச்சுங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக வந்து ஃபர்தராக பின்னாடி கிளாஸில் நம்ம பெரிய கிளாஸ் போகும்போது நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபுட் ஹைஜீன், அதாவது உணவு சுகாதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உணவு சுகாதாரம்னா என்ன அப்படின்னாக்கா அதாவது poor person hygiene may also pathogenic microorganism to cause food spoilage. அதாவது நுண்ணுயிரிகளால் உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது நுண்ணுயிரிகளால் கெட்டுருச்சு அப்படின்னாக்கா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா உணவு கெட்டு போதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜால் எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அன்வான்ட் ஸ்மெல், விரும்பத்தகாத ஸ்மெல் வர்றது, அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுறது, அதனுடைய தன்மை டேஸ்ட்டு, அதனுடைய கலர், அதனுடைய ஸ்மெல்லு, இதெல்லாம் மாறி போகிறது பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும், எதனால் வந்து இந்த உணவுப் பொருட்களானது கெட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ரெண்டு காரணங்கள் நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர், மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதாவது உணவுப் பொருள் கெட்டு போகிறதுக்கு காரணங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்காரணிகள், அதாவது ஃபுட்டில் இருக்கக்கூடிய என்சைம்ஸோட ஆக்டிவிட்டீஸ். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மாய்ச்சர். இந்த ரெண்டு காரணங்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்சைம் ஃபுட்டில் இருக்கக்கூடிய என்சைம்ஸால் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுட்டு ஸ்பாயிலேஜ் ஆகுது ஒன்று. ரெண்டாவது வந்து மாய்ச்சர், நம்ம ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறோம், அதில் வந்து ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஈரப்பதத்தாலையும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக ஃபங்கல் எஃபெக்ட் ஆகிட்டு என்ன ஆகுது, அந்த உணவுப் பொருளானது கெட்டு போகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது வெளிக்காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெளிக்காரணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஃபுட்டில் செய்யக்கூடிய வந்து கலப்படங்கள் அப்படின்றோம். கலப்படம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய வெசல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹைஜீனிக் இல்லாத பிளேசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாவது கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாதனால ஃபுட்டு வந்து கெட்டு போகுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டிவியில் பார்ப்போம், நெல்லெல்லாம் அறுத்து என்ன பண்ணுறாங்க, அறுவடைக்கு மழையில் நினைய வச்சு எல்லாமே முளைச்சி போகுது, சரியான விலை இல்லாதனால வந்து மழையிலே வெயிலே கிடந்து அந்த ஃபுட்டு உணவுப் பொருட்கள்லாம் கெட்டு போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டிவி நியூஸஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து வெளிக்காரணிகள்னு சொல்கிறோம். அதாவது வந்து வெளிக்காரணிகள் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கலப்படம் அடரன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்ட வெசல்ஸ், அதில் வந்து நம்ம ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால ஏற்படக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதனால அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா திறந்த வெளியில் இருக்கிறனால கெட்டு போகுது. அடுத்து வந்து ஹைஜீனிக் இல்லாத ஒரு இடத்துல நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலையும் ஃபுட் என்ன ஆகுது அப்படின்னாக்கா கெட்டு போகுது. இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுட் ஹைஜீன், அதாவது உணவு கெட்டு போகிறதுக்கான இரண்டு காரணிகள் அப்படின்னு சொல்லி இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஃபுட் ஹைஜீன், அதாவது உணவு சுகாதாரம். இந்த ரெண்டு டாபிக் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இதான் முக்கியமான உணவுப் பொருட்களை எவ்வாறு பாதுகாக்க போகிறோம், உணவுப் பொருட்களை எவ்வாறு நம்ம பாதுகாக்கணும். ஸோ எதுக்காக நம்ம பாதுகாக்கணும், உணவுப் பொருளை வந்து எதுக்காக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா நம்மள ஃப்யூச்சருடைய தேவைகளுக்காக நம்ம பாதுகாக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான ரீசன். சரிங்களா? ஸோ அப்போது இந்த உணவு பாதுகாப்பு முறை ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தடை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.